நாள் பிருந்தாவனத்துக்கு அரிஷ்டாசுரன் ஒரு அசுரன் வந்தார். ஒரு பெரிய காளமாடு உருவத்துல இருந்தார் இந்த மாதிரி. பட் இது வந்து நார்மல் இந்தியன் பைசன். பட் அவர் வந்து ரொம்ப பெருசா இருந்தார். கிளவுட்ஸே அவர் மேல டச் பண்ற அளவு அவ்வளோ பெருசா இருந்தார். அண்ட் அவரோட சத்தம் வந்து எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சத்தம் போட்டது. பிரெக்னெண்டா இருந்த லேடிஸ் அண்ட் கவுஸுக்கெல்லாம் மிஸ்கேரேஜ் ஆச்சான். ஸோ அந்த அளவு பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார். அவர் நடக்கும்போது பூமியே வந்து எர்த்குவேக் வருதோ அப்படின்னு தோன்ற அளவு ரொம்ப ஹெவியா ரொம்ப பயங்கரமா இருந்தார். அப்போ தன்னோட பக்தாளுக்கு கஷ்டம் வருதுன்னு உடனே கிருஷ்ணர் வந்து அந்த புல் கிட்ட போயிட்டு அரிஷ்டாசுரன் கிட்ட போயிட்டு என்ன இப்படிலாம் பயன்படுத்திட்டு இருக்க, வேணும்னா என் கூட சண்டைக்கு வான்னு கூப்பிட்டதும் அந்த புல்லுக்கு ரொம்ப கோவம் வந்து சண்டைக்கு வர அப்படியே பாஞ்சு வர. அப்போ கிருஷ்ணர் வந்து அந்த 2 கொம்பை பிடிச்சு சுத்தி தூக்கி போட்டுடுறார். திருப்பி கீழே விழுந்தும் திருப்பி செகண்ட் டைம் அட்டாக் பண்ண வர. அப்பவும் திரும்ப கிருஷ்ணர் கொம்பை பிடிச்சு தூக்கி போட்டு அந்த கொம்பையே உடச்சுடுறார். அப்புறம் ஒரு ஈர துணியை கீழே காலால ஜெனரலா சாதாரண மக்கள் உதைக்கிற மாதிரி அந்த புல்லை போட்டு அவ்வளோ பெரிய புல்லை போட்டு இந்த குட்டி கிருஷ்ணர் உதைக்கிறார். அந்த உதைக்கிற உதையில வலி தாங்க முடியாம அவர் உயிரை விட்டுடுறார். ஸோ இப்படிதான் கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்துக்கு எத்தனையோ அசுரா வந்தா அவ எல்லாரையும் வதம் பண்ணி விருந்தாவன மக்களை காப்பாத்தினார். நம்மளும் அவர்கிட்ட சரணாகதி பண்ணி அவரோட ஷெல்டர் எடுத்துட்டு அவர்கிட்ட பக்தி பண்ணோம்னா நம்மளே எல்லா ஆபத்துலேருந்தும் கண்டிப்பா அவர் காப்பாற்றுவார்.